என்ன நடந்துச்சு? அது என்ன இந்த இப்படி உட்காரலாமா? நானுங்கிட்ட கொஞ்சம் இடத்த விடுங்க. உட்காரலாம். எது இல்ல பேட்டி மட்டும் பேட்டிக்கு தானே வந்திருக்கிறதே மெனக்கிட்ட அங்க இருந்து சூழ்நிலையை சொல்றேன். இல்ல பொறுங்க உட்காரு. வந்து கொள்ள இது நம்ம ஊருக்கு இங்கிட்டு வாப்பா. கொஞ்சம் பாதிப்பான விஷயமா இருக்கு. இருக்கு அதான் என்னன்னு பாத்து போடுவோம். ஆனா உட்காருங்க, நீங்க உட்காருங்க. சொல்ல உட்காருங்க நீங்க. போகவே இல்லை போது அங்க தெரியாது. நேத்து நடந்தது எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை தெரியாது. ஏன் என்ன தெரியாதுன்றீங்க? போகல இல்ல, யாருமே போகலையா? கோயிலுக்கு போட்டோம். நாங்க போகல. போனாங்க, நாங்க போகல. அங்க இருக்கிற அந்த மாட்டுக்கார ஆளுகளை கேட்ட விவரத்தை சொல்லுவாங்க. நம்ம வந்து அங்க போனதும் இல்ல, சும்மா இல்லாத போய் நம்ம பேசணும். ஆமா, நேத்து ஆடிப்பருக்கு எல்லாம் கோயில் வளர்த்துக்கு ஆடி 18 சாயந்தரம் தான் வந்தேன். பிறகுதான் சொன்னாங்க அது என்ன நடந்ததுன்னு. மாட்டுக்காரர்களை கேட்டா, போன ஆளுகளை கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. அது எங்க? சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எங்க மாட்டுக்கு போயிட்டா சாமி நடக்க மாட்டாங்க. நீங்க ஒண்ணு சாயங்காலம் வந்து அவங்க வந்துருவாங்க. எங்க மாட்டுக்கு போனாலும் அவங்க அங்கேயே இருப்பு தானே வந்துருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்களா? சரி சரி. 6 மணிக்கு வந்தா நீங்க என்ன கேட்கணுமோ கேட்கலாம். கீழே வச்சு சும்மா எடுங்க பேசுறத. அப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஆயில வந்துவாங்க. அந்த அண்ணன் எல்லாம் எடுங்க. அவங்க வந்தா கேட்டோம்னா எல்லா விவரத்தையும் கேட்கலாம். சரி, இப்ப அதை விடுங்க. நேத்து நடந்த பிரச்சனையை விட்டுருங்க. இப்ப இந்த நம்ம ஊர்ல இப்ப கெடை மாடு மட்டும்தான் இருக்கா? மத்த மாடு எல்லாம் வீட்டுகள்ல வச்சிருக்கோம்ல? எல்லா வீட்லயும் இருக்கும்ல? எல்லா வீட்லயும் இருக்கு. இப்ப மேய்ச்சலுக்கு என்ன பண்றது? நம்ம கரெக்டுக்கு போறோம். கரெக்டுக்கு போறதுல ஃபாரஸ்ட் விட மாட்டேன்றாங்களாம்ல? ஐயா, இப்ப வந்து நாங்க கண்டு காணாம அவங்க சமாளிப்புல இது வரைக்கும் மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தா. சரி, அவங்க வந்து விடலன்னு அடிச்சு துரத்துனது இது வரைக்கும். இப்ப ஒவ்வொன்னா இது பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க. அதாவது வந்து அவங்க மாட்டுக்காரர்களை கேட்டதை உள்ளதா சொல்லுவாங்க. நம்மளுக்கு இல்ல, நம்ம வீட்டுல எல்லா வீட்லயுமே மாடு இருக்கு. உழுவுறதுக்கு மாடு வச்சிருக்கோம். எல்லா மாட்டுல இல்ல, கூண்ட ஒரு 10-27 மாடு இருக்கு. சரி, ஆடு வீடுகள்லாம் அவங்க நம்மளுக்கு வந்து எந்த தொந்தரவு கொடுக்காத. நம்ம சொல்லக்கூடாது. அந்த ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம அத போய் ஒரு இதை செஞ்சது வந்து இல்லைன்னு சொன்னோம்னா தப்பு. சரி, மாட்டுகளை விட மாட்டேங்கிறாங்க. மாட்டுக்காரங்க பாசு வேணும்னு கேட்கிறாங்க. ஆனா நாங்க வந்து நேற்று யாருமே ஊர்ல இருந்து நாங்க போக கிடையாது. எங்களுக்கு அங்கே கோயில் குளத்துக்கு போயிடுச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். சரி, இந்த பிரச்சனையை விடுங்க. இப்ப நம்ம வந்து எல்லாமே இப்ப என்ன தேர்தல் வரப்போகுது, அதனாலதானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல எப்படின்னு நிலவரம் அதை சொல்லுவோம். அரசியல் நிலவரம். அரசியல் நிலவரம் உள்ளத உடச்சு சொன்ன என்ன சொல்லுங்க. நம்ம ஊர்ல வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ஏடிஎம்கே திமுக. சரி, விஷயம் தூர பொறுத்தளவா திமுக ஒண்ணு கூண்ண ஏடிஎம்கே இதுதான் மாறி மாறி வரும். விஜயகாந்த் கட்சியில் இருக்காங்கன்னா அது ஒரு இந்த வாலண்டர் இருக்காங்க. விஜயகாந்த் குறைய இல்ல. இப்ப விஜய்னு வேற புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப சொல்ல முடியாது. அதுக்கு 10 பேர் இருந்தாலும் இருந்தது. இப்ப நம்ம ஊர்ல இருக்காங்களா? ரெண்டுக்குதான் சாமி கூட சொல்லுங்க. இப்ப நம்ம சேமானுக்கு கூட ஒரு 5-6 பாய்ங்க போன பொருள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டுதான் இருந்தாங்க. அது அவங்க பிரியா இப்ப வர்ற வாலண்டருங்க. நாங்க பெரிய ஆளுக்கு போறாமே திமுகவும் ஏடிஎம்கே இருக்கு. 2 தவிர மத்ததுல இது வரைக்கும் ஓட்டு போட்டது இல்லையா? அது நம்ம பாருங்க பேட்டி எடுக்கிறவங்களுக்காக நம்ம ஒரு இதை சொல்லக்கூடாது. நிலவரத்தை அந்த டயத்துல எவருக்கு ஓட்டு வந்தாலும் சொல்ல முடியாது. அது நம்ம இல்ல நல்ல காலப்போக்கு சொல்ல முடியாது. வாலண்டருக்கு இருப்பாங்க. ஏடிஎம்கேல இருந்து பிரசிடண்டா ஜெயிச்சிருக்காரு. அப்படியா? சொல்லு. இவர் ஏடிஎம்கேல இருந்து தான் பிரசிடண்ட். இது ஊரு நம்ம ஊரு கரட்டுப்பட்டி பிரசிடண்டா? ஆமா, இது பிரசிடண்ட் கிடையாது, கவுன்சிலர் வார்டு. நம்ம கரட்டுப்பட்டி வார்டு எத்தனாவது வார்டுன்னு? 2வது வார்டு. இது எந்த ஊரு? மேல சொக்கனாவரம் போஸ்ட். ஆமா, மேல சொக்கனாவரம் 1வது ஃபர்ஸ்ட் மெட்டுக்கு அடுத்தது 2 மெட்டு 1 நம்மது 2. சரி சரி, 15 வார்டு இருக்கு. அதுல நீங்க 2வது வார்டு கவுன்சிலரா இருந்தீங்களா? அதிமுக சார்வா? சரி சரி. இப்ப யாருன்னு? ஏத்தம்மா இப்பதான் அவர்தான் இருக்காரு. இப்ப கவுன்சிலரா தான் இருக்காரா? சரி சரி சரி. பிரசிடென்ட் சொக்கனார் மேல யாரு? அவரு எந்த கட்சிக்காரரு? கண்ணன் திமுக காரரு. அவர்தான் பங்க. சரிண்ணே. சரி, இப்ப நம்ம இந்த இதை விட்டுருவோம். இப்ப நீங்க அதிமுக கவுன்சிலரு,
பிரசிடென்ட் வந்து திமுகன்றீங்க. இப்போ நம்ம ஊருக்கு நம்ம உங்க வார்டு இது கரெக்டுபட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா அதுல என்ன எப்படி அவர் திமுக காரரு உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கா இல்லையா? நல்ல முறையா இந்த ரோடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே வேலையெல்லாம். அப்ப அங்க வந்து அந்த கட்சி பிரச்சனை மக்களுக்கு நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு சொக்கனாபுரத்தை பொறுத்தளவுக்கு அந்த பிரச்சனையே வராது சார். அது அவங்களும் அந்த அந்த என்ன செய்யறாங்களோ அது நம்ம சரி சரி எந்த கட்சி வந்தாலும். இப்ப எப்படின்னு நம்ம இங்க என்ன சமுதாயம்னா நம்ம ஊர்ல எல்லாம் ஒரே ஜாதி நாக்கீர் மட்டும்தான் இருக்க. நாய்க்கர் இங்க கரெக்டுபட்டியில சொக்கநாதபுரத்துல அங்க இருக்காங்க, அங்க பல ஜாதி கலந்து இருக்கு. எல்லாருமே ஒரே ஆள். தப்பா தவற தண்ணி எந்த இதுவும் நம்ம ஊருக்குள்ள இருக்காது. கரெக்டா இருப்பான். நாங்க பாட்டு தொலைக்கும் போக மாட்டோம், அன்னைக்கு நாங்க பாட்டு எங்க வேலை உண்டு. சரி சரி. எங்க வந்து 500 தலைக்கட்டு இருக்கு நம்ம ஊர்ல மட்டுமே. நம்ம ஊர்ல மட்டும். ஆனா ஒரே சமுதாயம் ஒரு ரத்தத்தை கலப்ப தவிர வேற இருக்குன்னு. அப்படியா? சரி, அப்படி இருக்கு. அப்புறம் கட்சி சார்பா மட்டும் எப்படி ரெண்டா பிரிஞ்சிட்டீங்க? கட்சி சார்பா வந்து அந்த காலத்துல இருந்த 2 கட்சி தான், வேற மத்த கட்சி கூட இல்ல. இந்த 2 கட்சிக்கு அது அவங்க விருப்பத்தை. இப்ப நீங்க சுயமான இருக்காருன்னா அதுல ஒரு விருப்பம் 10 பேர் போட்டாங்கன்னா அதை நம்ம வேணாமன்னு சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம தெருவில் நீங்க இப்போ வார்டு கவுன்சிலர் ஆயிருக்கீங்கல்ல, வார்டு மெம்பர். இப்போ உங்களை எதிர்த்து போட்டிட்டது எனக்கு எதிர்த்து போட்டு விட்டா எனக்கு வந்து 7 பேர். 7 பேர் திமுக, விஜயகாந்த் கட்சி, சுயாட்சியில 2. விஜயகாந்த் கட்சியிலையும் நம்ம ஊர்ல 7 பேர் இல்ல. நான் ஏடிஎம்கேல 7 பேர்ல நான் வச்சிருக்கேன். 7 பேர் போட்டி. இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து 2 திமுக, அது 2 இது வரைக்கும். ஏதோ டம்மி கட்சின்றீங்க? பொதுவா இல்ல, பொதுவா இல்ல. சரி சொல்லுங்க. நம்ம டம்மன்னல சொல்லுங்க. எது அதெல்லாம் டம்மி கட்சினே சொல்லுங்க. போறாம விஜி இப்ப வர்றாரு இல்ல? ஆமா. அப்படியா? சும்மா போறோம் சொல்லிக்கிறத. அது ஏன் எப்படி ஏங்க நீங்க சும்மான்னு சொல்றீங்க? எல்லாம் இந்த இளவட்ட பசங்க பூரா அந்த பேர் தான் சொல்றாங்க. பசங்களுக்கு வந்து அந்த பிழைச்சதை எடுக்கிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. எப்ப அவங்க வந்து இளவட்டம் அவங்க அப்படி நடக்கிறாரு, இப்படி நடிக்கிறாரு, சினிமாவை நடிக்கிறத பத்தி அவங்க பேசுறாங்க பையங்க. இங்க பாருங்க, இப்ப இந்த சின்ன பசங்க பூரா எல்லாருமே விஜய். ஆமா, நம்ம பசங்க சொன்ன போடணும். இல்ல, அதான் எப்படி நீங்க எல்லாரும் ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்க டம்மின்றீங்க? போறான்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் அப்படியே முத வந்தாரு. அவர் வாட்டுக்கு இருக்காம இருந்து அம்மா கூட சேர்ந்து நல்லா இருப்பாரு. நல்லா இருந்து இப்ப அவர்தான் ஏடிஎம்காக. அவர் வந்து பேச்சு சரியில்லாம அந்த அம்மா அவரை போய் சேர்ந்தாரு. விஜயகாந்த் எல்லாம் அப்படியே போயிடுச்சு. அவர் நல்லா இருந்தா இன்னைக்கு அம்மா இதுல பன்னீரை அடித்து நிற்பார் அவரு. அதனால அப்படின்னு பேச்சு நடக்குது. அவரும் மேட்டையும் போடுறாரு, எடுக்கிறாரு, வர்றாரு. அது அவங்க இது போய்கிறத வருது. அச்சு வந்து 2 தான் இங்க வந்து இது. இப்ப அதுக்கு அந்த அண்ணன் பேசும்போது சொன்னாரு அவருக்கு ஒரு 4-5 பசங்க வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. பள்ளிக்கூடத்து பையன் இப்படி சொன்னாங்க. இல்ல, நம்ம இளைஞர்கள் ஓட்டு போடுற வயசுல இருப்பாங்கல்ல. சீமனெல்லாம் 6 தெரியாது. இப்ப வந்து இந்த 2 மாட்டு இது வந்து கலந்துருக்காரு. சீமன்னா யாருன்னு இது வரைக்கும் தெரியாதா? தெரியாது. இப்ப 2 அந்த மாட்டு பிரச்சனைக்கு சீமன்னு செல்லுல பார்த்துருக்க பேசுவாரு, நல்லா பேசுறாரு அப்படின்ட்டு இருந்தது. இப்ப சீமானு போடிக்கு வந்து நேற்று மாடு மேய்ச்சிட்டு போனாரு. மாடு மேய்ச்சிட்டு போயிருக்காரு. என்னன்னு நீங்க சிரிக்கிறீங்க? மாடு நேற்று வெயில் இல்ல, நல்லா இருந்துச்சு. மாடு மேய்ச்சி போயிருக்காரு. அவர் நினைப்பாரு நம்மளுக்கு போறாம இருக்கு மக்கள் நினைப்பாரு. அவங்க நினைக்கிறது பிறகு என்ன? அப்ப அதுவும் டம்மி கட்சின்னா என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க சிரிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, என்ன எது சரி உங்களுக்கு எது சிரிப்பா இருந்துச்சு அதை சொல்லுங்க. அந்த அவர் பேசுற பேச்சு சிரிப்பா இருந்துச்சு. அதானே, எதுனே எந்த பாயிண்ட் எது
இவர் பேசுற பேச்சுக்கு தான் சிரிச்சு. அதான் அவர் பேச்சுதான். பாமாடி மாதிரி தான். எதையாச்சும் சொல்லி எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆ, ஆ. ஏதாச்சும் நம்ம சொன்னோம்னா அவரு அது இல்ல அண்ணே, கோமாளிங்க அவ்வளவு கருத்தா பேசுறாரு, சிரிக்காம எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? உங்களை பூரா சிரிக்க வைக்கிறாரு, அவர் சிரிச்சாரா பாருங்க. எங்களை சிரிக்க வச்சிருவாரு. நம்மள பூரா சிரிக்க வைக்கிறாரு, ஆனா அவர் அப்படி சிரிக்காம பேசுறாப்ல. நல்லா பேசுவாரு. ஜெயலலிதா கருணாநிதி ஆக மாட்டாங்க. சொல்லுங்க. யார் வந்தாலுமே கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆயிரம் மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? என் கருத்து முடியாது. இல்ல, அதுக்கு காரணம் சொல்லணும் தானே. காரணம் என்ன, நம்ம என்ன காரணம் சொல்றது? சும்மா நடிக்க முடியாம ஒரு இதை நம்ம ஒரு ஆசை வர்றது. இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க விஜயகாந்த் ஜெயலலிதா கூட எல்லாம் இருந்தாருன்ட்டு. அவரும் நடிகர் தான். அப்ப அதே மாதிரி இப்ப இவர் விஜய் வந்திருக்கிறாரு. ஆனா அவரை போய் டம்மின்ட்டீங்க. இன்னும் தலை எடுக்க இல்லைல்ல. இப்பதான் அங்கேயும் தூக்கிட்டு போய் பேச்சுவார்த்தை நடக்குது எடுக்குது. விஷயம் வந்தா படத்துல எல்லாம் தூக்கி போடுறாரு, பொம்பளைய தள்ளி விடுறாரு அப்படின்னு படத்துல நடிச்ச மாதிரி. அப்படிதான் விஜயம் இருக்குமென்னு தான் அப்படிதான் நினைக்கிறது. என்ன பண்ணுங்க, அவரு என்ன நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வர்றாரு. நல்லது எப்படி செய்வாரு? விஜயகாந்த் நான் வந்தா வீடு வீடு தவறாம அரிசி தான் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொன்னாரு. கொடுக்க முடியுமா? முடியாது. இல்ல, அவரை விடுங்க. இப்ப இவரை சொல்லுங்க. எப்படின்னா விஜயகாந்த் ஜெயலலிதா கொண்டு போய் என்ன ரேங்க் வச்சு நல்ல பேச்சுவார்த்தை அவரா கெடுத்து போட்டாரு. எப்படின்னு அவருக்கு எடுத்துட்டாரு? சினிமாவில் மாதிரியே பேசுறது பிடிக்கல. சில ஆளுக்கு பிடிக்குது, சில ஆளு. ஆனா விஜயகாந்துக்கு நல்ல வாலண்டர் இருக்காங்க. நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பாணி வரல. இல்ல அவங்க பாணி இந்த கொரோனா வந்துச்சுல, அப்ப எல்லாம் அதிமுக காரங்க வீட்டு பை கொடுத்தாங்க, அரிசி எல்லாம் கொடுத்தாங்க. எந்த கட்சிக்காரங்க எல்லாம் என் ஊர் கிராம அப்புறாணி பாவப்பட்ட மக்களை, கரும்பு மக்கள்னு பாப்பப்பட்ட மக்கள்னு சொல்லி யாரும் போகாதீங்க வெளியே, நாங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம்னு கொடுத்தாங்க. சரி, அப்ப இது மாதிரி இவரு கொடுக்கல. இப்ப நம்ம விஜய் வந்து எதுவும் செய்யல நம்ம ஊர்கள்ல. இந்த பக்கம் உங்களுக்கு தெரியாது, பெரிய ஆளுகளுக்கு, சின்ன பையலுக்கு பூராமே தெரிஞ்சிருக்கு. இல்ல, இப்ப என்ன சொல்றாங்க, இந்த சின்ன பசங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால வீட்டுல பெரியவங்கள்ட்ட சொல்லி அவங்கள ஓட்டு போட வச்சிருவாங்கன்றாங்க. இல்ல, சின்ன பசங்க சொன்னா வீட்டுல கேப்பீங்களா? உங்க பேரன் உங்க பேரனும் உங்க மகனும் வந்து சொன்னா கேட்டுருவீங்களா நீங்க? நான் கேட்கறது சிரமம் நான் கேட்கறது சிரமம். சரி, ஆனா அப்படி சரி, நீங்க அந்த பயல்கிட்ட சொல்லி திருத்தவாது செய்வீங்களா? சொன்னா கேட்கணும்ல பைய. ஏன்னா உங்க பையங்க உங்களை நீங்க சொன்னா கேட்க. ஓட்டை பொறுத்த அளவுல சொல்றது சிரமந்தேன். நான் அந்த துட்டு கொடுத்தாங்க இந்த கட்சியில இருந்து. நான் 3 ஓட்டுக்கு வாங்கினேன். வீட்டுல போய் கொடுத்தேன். நீ போடு, எங்களுக்கு அந்த காசு வேணாமட்டாங்க வீட்டுல. என் மகனு ஆமா, நீ அந்த பொழுதுக்கு நீ போடு உதீஸ்வரனுக்கு, நாங்க போட மாட்டேன்ட்டாங்க. அதனால என் ஓட்டுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு விட்டேன். சரிண்ணே, அப்படி ஆகி போயிடுச்சு. இல்ல, இப்ப உங்க பேர பசங்க எல்லாம் இருக்காங்களா? இவ்வளவு பையன் விஜய் அப்படின்னு பேசியிருக்கேன். பேசுறேன். இப்ப அவன் சொன்னா உங்க மகன், உங்க பையனோட அப்பா, பேரனோட அப்பா, உங்க பையனா உங்க மகன் இருக்கேன். அவங்க அது கேட்குமா? கேட்க மாட்டேங்கிறான். அவன் என் சொல்லு கேட்க மாட்டேங்கிறான். அவன் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணுங்கிறான். யாரு? உங்க மகன் ஓட்டு போடுறது ஒரு ஆளுக்கு, வேற ஆளுக்கு. இப்போ உங்க பேரன் இன்னொரு ஆளுக்கு விஜயனுக்கு போடணும்ங்கிறான். அவன் இவ்வளவு பையன் விஜயன் தான் எனக்கு நல்லா பிடிக்கும்ங்கிறான். இப்படி பேசுறான். இல்ல, ஏன்? ஆமா, அவங்க எல்லாம் ஓட்டு எப்ப போடுறது? அவங்க அது ஆனாத்தானே ஓட்டு போட முடியாது. சும்மா அந்த பையன் கோழிக்கு சேவை நல்லா இருந்தா சேவை நல்லா இருப்பான்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி பூவுதுன்னு பார்க்கலாம். நம்ம முட்டை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சின்ன பையங்களுக்கு என்ன அவங்களை 2 தட்டி போய் ஆட்ட பாடுறேன்னு நம்ம சொல்றோம். அப்படி விட்டாங்க. கூட்டம் சேர்றதுக்கெல்லாம் இங்க அணைக்கல. ரோட்ல கொஞ்சம் டாப்பிங்கன்னா கூட்டம் கொஞ்சம் நேரத்துல சேருது. ஒரு ஆக்சிடென்ட்னா சேர்ந்துருது. அதை பார்க்கணும்ட்டு
அப்படி இருக்கிறதுனால கூட்டத்தை பேச்சால இது இல்லை, கூட்டமாக தான் விஜயகாந்த் கூட்டம் இருக்கு, விஜய் கூட்டம் இருக்கு, அது கூட்டம் என்னெல்லாம் நம்ப முடியாது. விஜய்க்கு கூட்டம் எல்லாம் பெருங்கூட்டம் இல்லைன்னு அது இருக்கும் இல்ல, துட்டு கொடுத்து கொண்டு போயிடலாம், காசு கொடுத்து கொண்டு போயிடலாம். அதான் ஒரு பார்சல் கொடுத்து காசு கொடுத்த கூட்டம் எங்கேயும் போவாங்க இல்ல. ஆனா அந்த விஜய் எல்லாம் அப்படி காசு எல்லாம் கொடுக்கலையாமே, கொடுக்காம நடக்காது, கொடுக்காம நடக்காது. ஏன்னா இப்ப நீங்களே உங்களை மாத்தி சொல்றீங்க பாருங்க. ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்குது, நடந்துச்சுன்னா கூட்டம் தன்னால வருது பாத்தீங்களா? அதனால காசு கொடுத்தா கூப்பிடுறாங்க, தன்னால வராது. ஏன்னா ரோட்ல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுனாக்க வேடிக்கை பாக்குறதுக்கு கூட்டம் போடுறதுல அது வந்து அது சும்மா பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து ஓட்டு போடுறது இல்லை, கூட்டம் சேருது, போட்டு போ அப்படின்னு போயிடுவாங்க. அது ஒரு ஆக்சிடெண்டா போய் பாருங்க, அது நல்லா என்னன்னு அப்படின்னு அது ஒரு ஆத்திரமா போடுறது. இது வந்து பார்த்துட்டு இருக்கோம், டிவியில் பார்க்குறோம். சினிமாவில் பார்த்தா வந்து இப்போத்தானே அவர் தலை எடுக்கிறாரு, பேசுறாரு, எடுக்கிறாரு விஜய். அதனால இந்த பள்ளிக்கூடத்து சரிண்ணே. இப்போ வர்ற தேர்தலில் யாரு முதலமைச்சரா வருவா? முதலமைச்சர் யாருன்னு சித்திரை மாசம் சொல்லிடுறோம். அடுத்த சித்திரை மாசம். அது சரி, நீங்க இப்ப சொல்லுங்க யாருன்னு. அப்படி கணிப்பு போட முடியாது, அதெல்லாம் சொல்லலாம்ண்ணே. யார் வருவான்னு சொல்லுங்க. மல்லு கட்டாம ஒண்ணா இருந்தா ரெட்டலை, ரெட்டலை வரலண்டா பொழுதுன்னா இது ஸ்டாலின். அவங்க ரெட்டலை வந்து அந்த 2 பேரு மொத்தமா சேர்ந்தாங்க. யார் 2 பேரு? இந்த பன்னீர்செல்வம், எடப்பாடி, அந்த கட்சிக்காரர் ஒத்துமா சேர்ந்தா அவங்க. பன்னீர்செல்வம் போய் இப்ப ஸ்டாலினை போய் பார்த்துட்டாப்லையாமே, இப்படி வந்துட்டாங்களா? தெரியாதா? அது டிவில சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது. யாருன்னு? இது ஸ்டாலினை போய் பார்த்துருக்காப்ல. அவர்களும் பாப்பாங்கல்ல, சரி. என்ன சொல்லுங்க, நீங்க என்ன யாருன்னு ஆஸ்பத்திரியில இருந்தெல்லாம் வந்துட்டாப்ல? என்ன நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? அதெல்லாம் வந்துட்டாரு. இதை கொண்டு போய் எங்க வந்து டிவில எல்லாம் போடுறதுக்கு இல்ல, மிஞ்சி போனா நம்ம இந்த இதுல இப்ப இது அண்ணா தெலுங்குல மாட்டினாடுறதுலாம் ரெக்கார்ட் பண்ணியாப்பா? சொல்லுங்க. இப்ப சொன்ன தெலுங்குலையா? அதான் நாங்களும் சொல்றோம். எப்பன்னா இப்ப தம்பி இருக்காங்க தெலுங்குல మా ఏం చెప్తుమే ఒరే మనకి అప్పుడానికి వచ్చి మనం ఎంజీఆర్కి వేయాలా, జయలలితకి వేయాలా, తిముక్కకు వేసేవారు వేయండా, అలాంటిదా చెప్తుమే. మన విజయనికి వేయండా, వారికి వేయండా, వీరికి వేయండా చెప్పనాపు. మా మిట్ట ఎవరితాడు చెప్పనాపు. మనకి మంచి కచ్చి చూసి నేసే మంచి మనసులకు చూసేవాడు. విజయుడు వచ్చి ఊడుదా వచ్చి ఉండాడు. ఎల్లనేది మనకి ఏ అరిమోహం ఏటి అనేదే తెల్ల. సినిమా ఉందో చూసిండేమో కాక ఇంకా నేరడియా చూసిందే లేదు. వాంతి పోయి మనం ఏటని మన వాడు వచ్చి ఓటం చేర్చి వచ్చి మక్కలకు ఏటి చేసాడు ఏటి ఎల్లా ఏమి ఇంకటి అరేసులు వచ్చానప్పుడు ఎల్లవని కూటమేమి ఎల్ల మనిషి ఏమి గుణమెల్ల అలానే చూసిదే సత్యం. మా డెంబరవరి మన ఊరు నన్ను అల్లల్లా తప్ప తవర ఏది అన్నావు. సరే.